அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. 2025 முதல் வீடியோ. இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டுலேயே ஒரு மலை மேலே நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. என்னோடய சேனலில் நீரூற்று பார்த்து போர் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். நீரூற்று பார்க்குறதுக்கான சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் இல்லை உங்களோட வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணுனாலும் ஸ்க்ரீனில் இருக்க எனக்கு கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். இதில் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். எப்படி நீரூற்று பார்க்குறேன்னு சொல்கிறேன். நீரூற்று பார்க்குறதுல மொத்தமாக ஒரு 5 முறை இருக்குங்க. 5 முறையில் இது ஃபஸ்ட்டு ஒரு 3 முறை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். செக் பண்ணும்போது 5 முறையும் செக் பண்ணேன். 5 முறையில் ஃபஸ்ட்டு அந்த நீரூற்று அந்த பூமியில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது மலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பிளைன் ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலோரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிவர் பெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரியான ஏரியா இருந்தாலுமே அந்த இடத்துல நீரூற்று எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் மலை மேலெல்லாம் கூட நீரூற்று பார்த்துருக்கேங்க. ஜவ்வாது மலை, ஏலகிரி, இந்த மாதிரி மலைத்தொடர்கள்லாம் மேலேயே போய் நீரோட்டம் பார்த்து போர் பண்ணியிருக்கேன், தண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 100% தண்ணி கரெக்டாக வரும். இங்கே பார்க்குற இந்த மெத்தடு ஃபஸ்ட்டு மெத்தடு வேப்பங்குச்சியில் பார்க்குறது. இதில் தண்ணி எங்கே இருக்குன்ற லைன் பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்க்குறது மூலிமா கரெக்டாக இருக்கும். ஊற்று எம்டிலாம் வராது. ஊற்று கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்த ஃபைன் பண்ணலாம். இப்படி நான் ஃபைன் பண்ணி வந்ததில் அந்த மூலையில் கொஞ்சம் அண்ணாண்ட இருக்க அந்த அரச மரத்துலேருந்து அந்த பில்லர் வழியாக அந்த ஊற்று கிராஸ் ஆகி போகுது. ஒரு சின்ன இடம்தான், செங்கல்பட்டில் மலை மேலே ஒரு 3 சென்ட்டு 4 சென்ட் இருக்கும் இடம், அவ்வளோதான். அதில் அந்த ஊற்று கிராஸ் ஆகி போகுது. அந்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட்டை வச்சேன். அடுத்து 2வதாக பார்க்குற மெத்தட் பார்த்திங்கன்னா, இது ஃபஸ்ட்டு மெத்தடு. 2வது பார்க்குற மெத்தடு அந்த ஊற்றோட லைன் பார்க்கணும். அந்த லைனில் எந்த வழியாக அந்த ஊற்று போகுது, அது கரெக்டாக ஊற்றுதானான்னு பார்க்கணும். அதுக்காக காப்பர் ராடு யூஸ் பண்ணுறது. இது பாருங்கள், இப்போ அந்த வேப்பங்குச்சியில் பார்த்து ஒரு லைனுக்காக பாயிண்ட் வைக்கிறேன். அந்த ஊற்று அந்த லைனில் போகுது, அந்த காம்பவுண்ட் விட்டாக போகுதுன்றதை அந்த இடத்துல நான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிற்கிறேன், சுற்றலை. ஸோ அந்த இடத்துல காம்பவுண்டுக்கு வெளியில் போயிடுது. இங்கே வரேன், இந்த பகுதியில் இருந்து தான் சுற்றவே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது என்ன அர்த்தம்னா, அங்கே தான் அந்த ஊற்று என்ட்ரே ஆகுது அவங்க வீட்டுக்குள்ளே. அந்த காம்பவுண்டுக்கு வெளியிலேருந்து அவங்க இடத்துக்குள்ளே அந்த இடத்துல தான் வருது. 2வது மெத்தட் காப்பர் ராடில் பார்த்துட்டேன், அது வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 3வது மெத்தடாக முட்டை வச்சு செக் பண்ணுறேன். முட்டை வச்சு செக் பண்ணுறது எதுக்குன்னா, அந்த ஊற்றுல எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, அந்த தண்ணியோட அளவு என்ன, உள்ளே ஒரு 1.5 இன்ச்சு டெலிவரி கொடுக்குமா, 2 டெலிவரி கொடுக்குமா, 3 இன்ச்சு டெலிவரி கொடுக்குமான்னு துல்லியமாக சொல்லலாம். கரெக்டாக இருக்கும் முட்டை வச்சு செக் பண்ணுறது. நீங்கள் நேராக என்னை கூப்பிட்டிங்கன்னா உங்களோட வீட்டுக்கு நீரோட்டம் பார்க்கும்போது தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லா விஷயத்தையும் வீடியோலேயே ரொம்ப இன்டெப்த்தாக கிளியராக சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, நான் நீரோட்டம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 20-30 நாளுக்கு அப்புறம் சைடில் நிற்கிறவர் தான் ஓனரு. அவர் எனக்கு நான் சொன்ன இடத்துல போர் பண்ணி வீடியோ அனுப்புனார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே மலை மேலேயே வந்துச்சு. நான் ஒரு 150-200 அடியில் எதிர்பார்த்தேன், ஆனால் இது 100 அடிக்குள்ளே வந்துச்சு சார், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். ஸோ முட்டை அப்படி எந்திரிச்சு வரும். அது நீங்கள் நேராக பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அது எந்திரிச்சு வரக்கூடிய இடம், அந்த வேகம், அளவு, திசை, இது எல்லாத்தையும் பொறுத்து அதை தண்ணியோட அளவு சொல்லுவேன். எந்த அளவுக்கு தண்ணி சப்ளை பண்ணோம், எவ்வளோ நேரம் இறைக்கும், இது போல் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக சொல்லிவிடுவேன். அடுத்து ஒரு மெத்தட் இருக்குது, காப்பர் சொம்பு, காப்பர் ராடு, தேங்காய். இதுபோல் 5 முறையில் பார்க்குறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீசனுக்காக பார்க்குறேன்.
ஃபஸ்ட்டு ஊத்தோட லைனு, அடுத்து அந்த ஊத்து எத்தனை அடி ஆழத்தில் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவேன். மிஸ்ஸே ஆகாது, துல்லியமாக சொல்லுவேன். சொல்கிற இடத்துல 100% தண்ணி வரும் கண்டிப்பாக. அப்படி தான் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன். உங்களோட வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணும், போர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நான் பார்க்குற மற்ற மெத்தடெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். போயிட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதுதான் காப்பர் ராடில் பார்க்குறது. இது தண்ணி போகிற திசை ப்ளஸ் எத்தனை அடி ஆழத்தில் அந்த ஊற்று இருக்குன்றதை இதில் அளந்து சொல்லலாம். ஒரு 2-3 மெத்தடில் ஆழம் கால்குலேட் பண்ணுவேன். நான் ஒரு மேஜராக ஒரு 2 மெத்தட் எடுத்துக்கினேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த போர் போட்ட வீடியோ. போர் போட்டுட்டு எனக்கு கஸ்டமர் வீடியோ அனுப்புனாங்க. இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா சேனலில் எல்லா வீடியோவும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.